இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ஒரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். எதுனா எக்ஸாம்பிள் 8.9 ப்ராப்ளம் பார்க்கலாமா? ஃபைண்ட் த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் த டேட்டா 2, 3, 5, 7, 8. Multiply each data by 4. Find the standard deviation of the new values. என்ன கொடுத்துருக்காங்க? கையில் டெக்ஸ்ட் புக் வச்சுட்டிங்கன்னா பெட்டர். ஸோ இந்த ஸ்க்ரீனை பார்க்குறதா காட்டலாம். எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு ஆல்ரெடி இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான ஈஸியான ப்ராப்ளம்ஸ் தான். கிளாரிஃபிகேஷனுக்கு பார்க்குறவங்க டெக்ஸ்ட் புக் அப்படியே வச்சுட்டு ஃபாலோ பண்ணால் போதும். ஸோ ப்ராப்ளத்தை பார்த்துட்டோம். டேட்டா 5 வேல்யூ இருக்குது. அந்த 5 வேல்யூ அதுக்குரிய ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் நம்ம கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு. அப்புறம் 5 வேல்யூவையும் 4ஆல் மல்டிப்ளை பண்ண வர புது வேல்யூஸ் இருக்கு இல்லையா, அந்த 5 வேல்யூக்கும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கணும். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபார்முலா நமக்கு தெரியணும். இங்கே என்னங்கிறது என்னென்னா நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ். டேட்டாவில் எத்தனை என்ட்ரி இருக்குது, நம்ம டேட்டாவில் 5 நம்பர் இருக்குது. ஸோ n = 5 ஃபஸ்ட் எழுதிக்கலாம். அப்புறம் ஒரு டேபிள் போட்டு ஃபர்ஸ்ட் காலம் எக்ஸ்ன்னு போடுறோம். ஆக்சுவலாக கொடுத்துருக்க டேட்டா வரிசையாக எழுதுவோம். 2, 3, 5, 7, 8. அப்புறம் பேரலாக இன்னொரு காலம், அதை எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணிக்கிறோம். இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 3 ஸ்கொயர் பண்ணால் 9, அப்படி எழுதி 5 ஸ்கொயர் வேல்யூஸ். கடைசியாக கம்ப்ளீட் பண்ணும்போது நம்ம 2 காலத்தோட சம்மேஷன் எழுதிக்கிறோம். ஃபர்ஸ்ட் என்ட்ரி சிக்மா எக்ஸு, எக்ஸு எல்லாத்தோட சம்மேஷன் வேல்யூ, அடுத்து சிக்மா எக்ஸ் ஸ்கொயர். ரெண்டையும் கண்டுபிடிச்சி வச்சுட்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்குரிய ஃபார்முலா எழுதணும். அது என்னது? ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் பை என் மைனஸ் சிக்மா எக்ஸ் பை என் த ஹோல் ஸ்கொயர். ஸோ இப்போ நம்ம 2 கண்டுபிடிச்ச வேல்யூவையும் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்ப்ளிஃபை பண்ணோம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5.2ன்னு வருது வேல்யூ. இன்னும் எக்ஸாக்டாக கண்டுபிடிச்சோன்னா 2 டெசிமல் பிளேசஸ் 2.28. ஸோ இப்போது வர்ற ஆன்சரை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு பாதி ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த 2, 3, 5, 7, 8 இருக்கு இல்லையா, அது 5 வேல்யூவையும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். புது டேபிள் போடுறோம். டேபிள் போட்டு 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2, 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 8. அப்படியே சக்ஸஸிவ் 5 வேல்யூக்கும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணி வர வேல்யூஸ். இதுக்கு கரஸ்பாண்டிங் எக்ஸ் ஸ்கொயர். 2 காலத்துலேயும் ரெஸ்பெக்டிவ் சம்மேஷன் சிக்மா எக்ஸ் ஸ்கொயர். திரும்ப அதே ஃபார்முலா, அதே சப்ஸ்டியூஷன். சிம்ப்ளிஃபை பண்ணதுக்கப்புறமா ஃபைனலாக என்ன வருதுன்னா நமக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 83.2. அதை கொஞ்சம் நம்ம ப்ராப்பராக ஒரு ஹோல் நம்பர் உள்ளே இருந்தால் வெளியில் எடுக்க ட்ரை பண்ணுவோம் இல்லையா ஸ்கொயர் ரூட்டில், அப்படி ஸ்ப்ளிட் பண்ணி பார்த்தோம்னா 16 × 5.2ன்னு வருது. ஸோ 16 வெளியில் தூக்கினோம்னா 4 × ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5.2. ஸோ போன சம்மில் வந்து பாருங்கள், போன பார்ட் ஆஃப் த சம்மில் வந்து ஆன்சர் ரூட் ஆஃப் 5.2. இந்த ஆன்சர் வந்து 4 × ரூட் ஆஃப் 5.2 which is equal to 9.12. இதில் இந்த 2 ஆன்சர்ஸையும் கனெக்டிவிட்டி என்ன ஆக்சுவலாக நமக்கு தெரியுதுன்னா, எப்போது ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ் ஒரு நம்பரால் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோமோ இப்போ கரஸ்பாண்டிங்காக ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை அந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் புது வேல்யூஸ்க்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கிடச்சிடும்.